ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறுதானிய சமையலில் குதிரைவாலியை பற்றி பார்க்க போகிறோம். குதிரைவாலியா, என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பேன்யார்ட் மில்லட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. குதிரில் சேமித்து வச்ச குருதவள்ளி நாளடைவில் குதிரைவாலியாக மாறிடுச்சு. ஸோ அந்த குதிரைவாலியில் ஏறக்குறைய எக்கச்சக்க சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ரத்த சோகையாக இருக்கிறவங்க சாப்பிடலாம், உடல் பருமன் அதிகம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஒரு எபிசோட்லேயும் பார்ப்போம். சிறுதானிய சமையலில் இன்றைக்கி குதிரைவாலி பீட்ரூட் பசலைக்கீரை சாலட் பற்றி பார்க்க போகிறோம். குதிரைவாலி கூட பீட்ரூட் பசலைக்கீரை சேர்த்து நல்ல ரோஸ்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் நியூட்ரிஷியஸ் சாலடாக இது வரப்போகுது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில், ரோஸ்மேரி, பாலக் அப்படின்னு சொல்லுவோம் பசலைக்கீரை, பீட்ரூட், ஹனி, சுகர் அண்ட் லைம் ஜூஸ், ஒயிட் பெப்பர் அண்ட் குதிரைவாலியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்துக்கிட்ட குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி பீட்ரூட் பசலைக்கீரை சாலடுக்கு முதல்ல வானிலையில் ஆலிவ் ஆயில், ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு, ஆலிவ் ஆயில் நல்லா சூடான பிறகு பீட்ரூட், மிக பொடிதாக நறுக்கப்பட்ட பீட்ரூட்டு, ஏன்னா இது அரிசி கூட மிக்ஸ் ஆகணும். பீட்ரூட் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் குதிரைவாலி கூட மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கணும். இந்த சூட்லேயே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஏன்னா இதை வேக வச்சு எடுத்தோன்னு சொன்னால் அதனுடைய கலரும் போயிடும். வறுக்கும்போது அதோடய நியூட்ரிஷியஸ் அப்படியே தங்கும். இதை வறுத்த உடனேயே நம்ம உடனடியாக அதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அதனுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறாமல் அதே நேரத்தில் வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பசலைக்கீரை இதை தேவையான அளவு அதில் சேர்த்து கலந்துக்கணும். பசலைக்கீரையும் பார்த்திங்கன்னா அது தண்ணியில் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கணும். அதன் மூலம் என்ன ஆகும்னா அதில் உள்ள கிருமிகளும் செத்து போயிடும். அதை வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வாஷ் பண்ண பசலைக்கீரையை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டிஷ்ஷில் போட்டு கலந்துக்கலாம். ஸோ பசலைக்கீரையும் பீட்ரூட்டோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த பீட்ரூட்டும் பசலைக்கீரையும் வதங்கிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இதுக்கு தேவையான சாலடுக்கு தேவையான சாஸை நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். சாஸுக்கு என்ன தேவைன்னா, தேன், வினிகர், ஒரு 2 ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட முடியும். உப்பு, ஒயிட் பெப்பர், லைம் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் பேசில் இருந்ததுன்னா, துளசி இருந்ததுன்னா துளசி, ஃப்ரெஷ் துளசி இருந்ததுன்னா ஃப்ரெஷ் துளசி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேசில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரோஸ்மேரி. ஸோ இந்த சாஸை நம்ம இதுக்கு கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வதக்கின பீட்ரூட் பசலைக்கீரை ப்ளஸ் வேக வச்ச குதிரைவாலி இது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி பரிமாறணும். பீட்ரூட்டும் பசலைக்கீரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்த முறையாக இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குதிரைவாலி பாருங்கள் வேக வச்சு ரெடியாக இருக்குது. தண்ணியில் முன்னாடியே சொன்னேன், ஒரு 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ குதிரைவாலியை தண்ணியில் 2-3 தடவை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வறுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வேக வச்ச குதிரைவாலியை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிட்டு அதே சூட்டில் இதை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ தட் என்ன ஆகும்னா அந்த இளம் சூடு என்ன ஆகும்னா இந்த பீட்ரூட்டோடையும் பசலைக்கீரையோடையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம இதை கலந்து வச்ச சாஸை நம்ம இதில் போட போகிறோம். ஸோ சாஸ் சேர்த்தாச்சு, பீட்ரூட் வதக்கியாச்சு, பசலைக்கீரை வதக்கியாச்சு. எஸ், ரெடி டு கோ குதிரைவாலி சாலட். குதிரைவாலி பீட்ரூட் பசலைக்கீரை சாலட் உடனடியாக எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இருந்தாலும் சூடோடு சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நாள் இதை அழகாக ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்து தேவையான அளவு உங்களுக்கு எலுமிச்சம்பழம், இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சிங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா தேன் ஒரு ஸ்பூன் மேலே போட்டுங்க. ஸோ இட்ஸ் ரெடி டு ஈட். வாங்க. குதிரைவாலி பீட்ரூட் பசலைக்கீரை சாலட் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சப்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் சாப்பிட்ணுன்னா இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சாய்ஸ். ஏன்னா காலையில் நிறைய பேர் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்க, டயட் கான்ஷியஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்க்கு உண்டான எஃபெக்ட் இதில் கிடைக்கும். ஸோ லெட் அஸ் ஹேவ் குதிரைவாலி பீட்ரூட் பசலைக்கீரை சாலட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஃபண்டாஸ்டிக் மீல் ஆப்ஷன்ஸ்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ரைஸ் எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் இதே மாதிரி சேலடோ இல்லை குதிரைவாலியில் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய டிஷ்ஷை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இட் கண்ட்ரோல் த பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை, பிளட்டில் உள்ள சுகர் லெவலை வந்து இட் வில் ரெடியூஸ் இட். ஸோ அதனால் குதிரைவாலி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஆல் யுவர் நீட்.